கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அதிர்முகமுடைய வலம்புரி குமிழ்த்தி அழலுமிழாழி கொண்டெறிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம் புருஷோத்தமன் இருக்கை சதுமுகன் கையிற் சதுர்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணி கொண்டிழி புனல் கங்கை கண்டமென்னும் கடிநகரேகே அதிர்முகமுடைய வலம்புரி குமிழ்த்தியே. எம்பெருமான் அசுரர்களோட யுத்தம் பண்ணும்பொழுது இருக்கும் அழக வர்ணிக்கிறார். தனி மிடுக்கோட இருப்பார் இல்லையா, பெரிய அசுரர்கள் எல்லாரையும் அடக்கணும் அப்படிங்கும் பொழுது வீராதி வீரனார் கூடிய எம்பெருமான் தனி மிடுக்கோட இருப்பார். அவர் கையில ஏந்திருக்கக்கூடிய சங்கு சக்கரமே அவருக்கு தனி ஒரு அழகு. அந்த சங்கம் எப்படி இருக்கும், அதிர்முகமுடைய, அதை எடுத்து தன்னுடைய திருவாயில வைத்து அதிரும்படியாக அதுல இருந்து ஒரு கோஷத்தை உண்டாக்குவார், வெற்றி சங்கத்தை. அது எப்படி நாள் குமிழ்த்தி அது இப்படி திருப்பி விச்சென்று ஊதினாதானே அது அப்படி இருக்கும். அதை முதற்கொண்டு சொல்றார். அதை குமிழ்த்தி வலம்புரி சங்கம், அதை அதிர்முகம் உடைய அழல் உமிழாழி கண்டெறிந்தே, கையில் உள்ள ஆழி சக்கரமானது அழல் உமிழறது, அப்படியே தீப்பொறி கக்கிறது. அத்தகைய சக்கரத்தையும் கையில தரித்து கொண்டு எதிர்முக, தன்னை எதிர்த்து வரக்கூடியவர்களான அசுரர்கள் தலைகளை இடரும், தலைகள் உருளும்படி செய்யக்கூடிய வீராதி வீரனார்க்கக்கூடிய புருஷோத்தமன் இங்க வந்து வாழ்கிறான். அங்க உள்ள கங்கையினுடைய பெருமை என்னன்னால், சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி மூர்த்திகளுடைய சம்பந்தத்தை சொல்றார். ஆதௌ ஆதி பிதாமகஸ்ய நியம வியாபார பாத்ரே ஜலம் பஷ்சாத் பன்னகசாயினோ பகவதா பாதோதகம் பாவனம் போய சம்புஜட்டா விபூஷணமணிகி என்று கங்கையினுடைய மகாத்மியம் சொல்லப்படுறது. சதுர்முகனுடைய கையில உலகளந்த பெருமாளாக தன் திருவிடிய பிரம்மலோக பரியந்தம் நீட்டிவிட தனக்கு கிடைச்சதே பாக்கியம் என்று நினைத்து கமண்டலு தீர்த்தத்தினாலே அந்த திருவிடிய திருமஞ்சனம் பண்ணினாராம் பிரம்மதேவன். தாது கமண்டலு ஜலம் ததுருக்ரமஸ்ய பாதாவனே ஜன பவித்ரதஜா நரேந்திரா என்று ஸ்ரீ பாகவதம். அப்படி விழும்பதாகிய விஷ்ணு பாதோத்பவா கங்கா என்று ஸ்ரீ ராமாயணம். விஷ்ணு பாதத்திலேருந்து உண்டானதாகிய அந்த கங்கைங்கிறதுனாலே சதுர்பூஜன் தாளில் சதுர்முகன் கையில், 4 தலை உடையவனாகிய பிரம்மதேவனுடைய கையில 4 புஜம் உடையவராகிய பெருமாளுடைய திருவடியில விழுந்து சங்கரன் சடையினில் தங்கியே கதிர்முகமணி கொண்டிடி புனல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. அப்படி வரக்கூடியதான புண்ணிய தீர்த்தம் பாய்கின்ற கண்டம் என்கின்ற கடிநகர். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.